ஹாய், இன்னைக்கு ஓணம் பண்டிகை. அதை பற்றி நம்ம பார்க்கலாமா? ஓணம் பண்டிகைனாலே நமக்கு பூக்கோளமும் சத்யா சாப்பாடும் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இந்த பாரம்பரிய கொண்டாட்டங்களுக்கு பின்னாடி பலருக்கும் தெரியாத ஆச்சரியமான கதைகளும் அறிவியலும் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது மகாபலி சக்கரவர்த்தி பற்றி. பொதுவாக நாம் அசுரர்களை கெட்டவங்க தான் பார்த்துருப்போம். ஆனால் கேரள மக்கள் ஒரு அசுர ராஜாவை தெய்வமாக கொண்டாடுறாங்க. ஏன்னா மகாபலி ஆட்சியில் போய் திருட்டு ஏழை பணக்கார வித்தியாசம் எதுவுமே இல்லாமல் மக்கள் பொற்கால ஆட்சி வாழ்ந்தாங்க. அவரோட கொடைத்தன்மையை சோதிக்க விஷ்ணு பகவான் வாமன அவதாரம் எடுத்து வந்தப்போ கொடுத்த வாக்க காப்பாற்ற தன் தலையையே கொடுத்தவர் மகாபலி. வருஷத்துக்கு ஒரு முறை தன் மக்களை பார்க்க வர்ற அந்த நாளைத்தான் கேரளா மக்கள் ஓணமாக கொண்டாடுறாங்க. அடுத்ததா ஓணம் சத்யா சாப்பாடு. வாழை இலையில 26 வகையான உணவுகள் பரிமாறுவாங்க. கேரளாவில் ஆடி மாதம் முழுக்க நல்ல மழை பெய்யும். அதுக்கப்புறம் வர்ற ஆவணி மாதத்தில் நம்ம உடம்போட ஜீரண சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை சீராக்கத்தான் இந்த சத்திய உணவை டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிற இஞ்சி புளி ஜீரணத்தை அதிகமாக்கும். ஓலன் உடம்பை குளிர்ச்சியாக்கும். மோர் மற்றும் ரசம் உணவை ஈஸியாக சிரிக்க வைக்கும். வாழை இலையோட நுனிப்பகுதி சாப்பிட்றவங்களுக்கு இடது பக்கம் இருக்கணும். சாப்பிட்டு முடிச்சதும் இலையை மேல் நோக்கி மடிக்கணும்னு இதில் பல பாரம்பரிய முறைகள் இருக்கு. மூணாவதா ஓணம் பூக்கோளம். இந்த 10 நாள் பண்டிகையில் முதல் நாளான அத்தம் அன்னைக்கு ஒரே ஒரு அடுக்கு ஒரே ஒரு கலர் பூ வச்சு தான் சின்னதாக கோலம் போடணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடுக்கு கூடிக்கிட்டே போய் 10வது நாளான திருவோணம் அன்னைக்கு தான் கோலம் ரொம்ப பெருசா பிரம்மாண்டமா மாறணும். இந்த கோலத்துக்கு நடுவில் களிமண்ணால் செஞ்ச பிரமிடு வடிவ சிலைகளை வைப்பாங்க. அதுக்கு பேரு தான் திரிகாகரா அப்பன். அது விஷ்ணுவையும் மகாபலியும் குறிக்குது. நாம செய்யற ஒவ்வொரு கலாச்சார விஷயத்துக்கு பின்னாலேயும் ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அனைவருக்கும் என் மனமார்ந்த ஓணம் நல்வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.